வெல்கம் டு செஃப் விஎஸ்எம். நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்காக ராகி மாவில் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா 6 நாளும் பூ போல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இந்த ராகி மாவு கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். 1 கப்பு மாவு எடுத்துருக்கேன், அதுக்கு 1/2 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவு தண்ணி வெல்லத்தில் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும், பாகுபதம் நமக்கு தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். வெள்ளை கரைசலில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, 1 சிட்டிகை உப்பு, 1/4 கப் அளவு தேங்காய் துருவல். வெள்ளை கரைசலில் 1 கப் ராகி மாவு சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வெள்ளைப்பாகு சூடாக இருக்கும்போதே மாவை கொட்டி கிளறும்போது கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் நமக்கு சாஃப்டாகவே இருக்கும். நாம் இன்றைக்கி இந்த ராகி மாவில் பிடி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். இந்தளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். இப்போ இதில் வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு ஆறுறதுக்கு லேட் ஆகும். ஒரு 5 நிமிஷம் கழித்து கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை இன்னும் எலுமிச்சம்பழம் அளவுக்கு உருண்டையாக உருட்டிக்கலாம். இதை அப்படியே விரல வச்சு அழுத்தி பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கொழுக்கட்டை எல்லாத்தையும் இது மாதிரி செஞ்சு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கையில் எண்ணெய் இல்லைன்னா நெய் நீங்கள் தடவிட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா மாவையும் கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் உள்ள தண்ணி நல்லா கொதிச்சுட்டு எல்லா கொழுக்கட்டைகளையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு மூடி வேக வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, நமக்கு கொழுக்கட்டை வெந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உடனே சூடாக இருக்கும்போது நமக்கு எடுக்க முடியாது, ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும், நம்ம எடுத்துக்கலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இதே மாதிரி ராகி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.